எடுத்தீங்க அப்படின்னா பின்னு குத்த முடியாது, ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், மேல் லேயர்ஸ் மட்டும் எடுத்துக்கோம். மேலே லேயர்ஸ்னால் இந்த மேலே லேயர் இருக்கிறதுல எந்த அளவுக்கு தின்னாக எடுத்துக்க முடியுமோ இந்த அளவுக்கு தின்னாக எடுத்துக்கிறோம். மீதி ஹேர்லாம் அப்படியே விட்டுரும். பட் மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் மாறாமல் பார்த்துக்குறோம். ஓகேவா? இப்படி பண்ணிவிட்டு நல்லா மேலாப்பில் கோம் பண்ணணும், உள்ளே வச்சு பண்ணக்கூடாது. ஓகே, லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கோம், அப்படியே ரைட் ஹேண்டில் மாற்றிக்கணும். ஓகேவா? ரைட் ஹேண்டில் மாற்றிட்டு இந்த பக்கமும் கையை வச்சு ஈவன் பண்ணிவிட்டு அப்படியே 2 ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த பின் எடுத்து ஒரு சுண்டு விரலில், வாயில் குத்தக்கூடாது, சுண்டு விரலில் இந்த சைடு போட்டுரும். அடுத்த பின் எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் போடுறோம். ஓகேவா? இப்படி பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அவ்வளோதான். பின் பண்ணிட்டோம். பின் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு ஹேரை வந்து டை பண்ணிடுறோம். பண்ணிட்ட அப்புறம் அது மாறாது. அதுக்கப்புறம் யூஷுவல் இப்படி இந்த பக்கம் ஒரு பின்னு, இந்த பக்கம் ஒரு பின்னு. ஓகேயா? மேக்ஸிமம் 4 பின்னு இல்லைனா 6 பின்னு. இது 2 க்ராஸ் ஆகிருக்கும், நல்லா வி ஷேப் இருக்கணும். இது வந்து அப்படியே அழகாக வரணும். மேலே ஏற்றின மாதிரி போடக்கூடாது, ரொம்ப டவுன்லேயே போடக்கூடாது, அந்த யூ ஷேப்பில் வந்துடணும். ஓகே, அவ்வளோதான்.